தமிழுக்கு தந்த கனி. அணிலின் வால் போல் மீசை கொண்ட மன்னவன், அதியமான் நெடுமான் அஞ்சி என்னும் தென்னவன். ஆதி நாளில் தமிழ் மண்ணில் முதலாய் அருங்கரம்பை கொண்டு வந்து விளைச்சல் செய்தார். அதன் இனிப்பை தமிழில் கண்ட அவன் முன்னோர் அதியர் குடி பிறந்ததாலே அதியமான் ஆனான். தகடூரை தலைநகராய்க் கொண்டு அந்த தமிழூரில் தலை நிமிர்ந்து ஆண்டான். தின் தோளில் வலிமதனை தேக்கி, கண்ணசைவில் பகை புலத்தை போக்கி, மண்மீது புகழ் நிலைக்க மார்பில் புண்ணேந்தி வீழ்வதையே விரும்பி, அஞ்சி என பேர் பூண்ட போதும் அஞ்சாத வரிப்புலியாய் மானமுடன் வாழ்ந்தான். அவ்வீரன் அதியமான் ஒரு நாட்காலை அடவியிற் சென்று அலைந்து திரிந்து, விலங்குகள் மீது வேல்களை பொழிந்து வேட்டையை நிகழ்த்தி விரைந்து திரும்பினான். வழியில் மலையடை பிளவொன்று கண்டு விழியினை செலுத்தி வியப்பாய் நோக்கினான். தனிமையிலே நெல்லி மரம் ஒன்று உயர்ந்து தன் கிளையினில் சிறு இலைகளுக்கிடையே கனி ஒன்றை தாங்கி நின்றது. இனிப்பாக இருக்குமென்றும் அதனை உண்டால் இறப்பேதும் அணுகாதென்றும் இது உண்மையென்றும் தலைப்பாக துறவி ஒருவர் புதுமையாக புகன்றவுடன் இமை போதும் தயங்காமல் அக்கனியை பறித்து கொண்டான். தனை காக்க மன்னவனும் அக்கனியை உண்பானென்று தகடூர் வீரரெல்லாம் எண்ணிக்கொண்டு தடம் தோள் உயர்ந்திடவே தலைவன் பின் நடை போட்டார். அரண்மனைக்கு வந்தவுடன் நெடுமானஞ்சி அமுதத் தமிழ் பாடும் அவ்வையை அழைக்கலுற்றான். மன்னவனே, ஏன் அழைத்தாய் எனத் தெரியும். மாற்றானாம் தொண்டைமானிடம் என்னை தூதாக அனுப்பத்தானே என்று கேட்ட அவ்வையம்மை சென்று வர தயார்தான் என்றாள். தூதில் வென்று வருவதற்கு முன்னே இதை தின்று சுவைத்திடுக என வேண்டி நெல்லிக்கனியை நீட்டினான் வேந்தன். நிலவில் அள்ளி மலர்வது போல் முகமலர்ந்தாள் அவ்வை. சுவையான கனிதான் என்று சுவைத்து பார்த்து அரசு அவை கவியான அவ்வை சொன்னாள். அருமையாய் கிடைத்திட்ட இக்கனி உண்டால் ஆயுள் நீளுமென்று அடவியில் துறவி சொன்னார். அடியேனின் உயிர் அதிக நாள் இருந்தென்ன பயன்? அவ்வையின் ஆயுள் வளர்ந்தால் தமிழ் வளரும். தகடூரின் பெயர் உள்ளளவும் நான் வாழ்வேன், தமிழ் உள்ளளவும் வாழ்க அவ்வையே என்றான். உண்மையை முன்கூட்டி உரைத்திட்டால் உண்ணாமல் மறுத்திடுவாள் அவ்வை என்று தான் வாழக் கருதாமல் தமிழ் தாய் வாழத் தகடூரான் தந்தகனி நெல்லிக்கனி. அதியமான் தமிழ் ஆர்வம் போற்றி அவ்வை தந்த நன்றிக்கனி இந்த செய்யுட்கவி சங்கத்தமிழ் நூலிலிருந்து.